சார் நாங்க ஜிம்முக்குலாம் போறோம். நாங்க ஃபிட்டாலாம் இருக்கோம். ஆனா எங்களால மிட் நைட் பிரியாணிய தவிர்க்கவே முடியல. மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடுறது நல்லதா? கெட்டதா? 100% கெட்டது. அது வந்து கேள்வியே தப்பு அதுல. நீங்க ஜிம் போங்க, சாப்பாடு நல்லா எல்லாம் சாப்பிடுங்க, அதெல்லாம் ஓகே. பிரியாணி எல்லாம் மிகச் சிறப்பான உணவு. பிரியாணி எனக்கு பிடிக்கும். ஆனா சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் இருக்கும். சென்னையில வந்து அண்ணா நகர்ல மிட் நைட் பிரியாணி ஃபேமஸ் சார். அதாவது நாங்க தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம். சோ சே சு அப்படின்ட்டு. சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது. கூடுதல் காசு கொடுத்து போய் ராத்திரில போய் மிட் நைட்ல சாப்பிடுறதுங்க. ஒரு களிப்பு குதூகலம்ங்கிறது இன்டர்னலா இருக்கும். என்னால இந்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல சந்தோஷமா இருக்க முடியும். யாராவது நல்ல நண்பன்கிட்ட பேசி சந்தோஷமா இருக்க முடியும். நல்ல புத்தகங்களை படிச்சு சந்தோஷமா இருக்க முடியும். மனசுக்கு பிடிச்ச ஒரு திரைப்படத்தை பார்த்து சந்தோஷமா இருக்க முடியும். எதுக்கு பொருள்? நீங்க வந்து மிட் நைட் பிரியாணிங்கிற விஷயம்தான் உங்களை சந்தோஷப்படுத்துங்கிறது வணிகம் உங்கள் மனதில் ஒரு விதைத்த ஒரு விஷய கண்ணி என்னை பொறுத்தவரை. காலகாலமா நம்ம பழகல. இப்ப திடீர்னு அதை பழகிருக்கோம்னா அதுல ஒரு ஒரு குதூகல மேட்டரை கொண்டு வந்து சொல்லுகிறாங்க அவங்க. எல்லாரும் போண்டா ராத்திரி 2 மணிக்கு போலாம்டா, அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம், ஒரு வைபுடா, அது சாப்பிடலாம்டா. இப்படி ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு மனதுல அது வந்து இதுதான் வைபு, இதை சொல்றவங்க எல்லாம் பூமர் அப்படின்னு ஒரு இதை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அது வந்து இப்ப தெரியாது. இதுல வந்து 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா 100 பேருக்கும் பிரச்சனை பண்ணாது. அதுல யாரோ ஒருத்தர் பிரச்சனையில மாட்டுவாங்க. அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு அந்த 100 பேருக்கும் தெரியாதப்ப, அப்போ அந்த 100 பேருக்குள்ள தனக்குள்ள ஒருத்தன் வந்து பின்னாடி ஒரு சிக்கல்ல மாட்ட போறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எப்படி எல்லாரும் குதூகலமா இருக்க முடியும்? அதுவா நட்பு? நிச்சயமா. அதுக்காக நான் பிரியாணி சாப்பிடாங்க சொல்றேன். நல்லா சாப்பிடுங்க. மத்தியான நேரத்துல சாப்பிடுங்க, சாயந்தரம் சாப்பிடுங்க, இல்ல காலையில வச்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டு. இன்னைக்கும் நீங்க மிட் நைட் 3 மணி 4 மணிக்கு தான் உங்களுடைய ரத்தத்துல வரக்கூடிய கார்டிசால் ராத்திரி 3 மணிக்கு தான் ஏறும். சீரம் கார்டிசால் லெவல் மிட் நைட்ல எப்படி இருக்கு, 2 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மருத்துவத்துல. அது எப்படி வருது? அப்போ அந்த நேரத்துல தான் அது கூடுது. இன்னைக்கும் ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு ராத்திரி 3 மணிக்கு தானே நடக்குது. ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் சொல்லக்கூடிய இறைப்பினுடைய தீவிர நிலை பின்னிரவுல தானே நடக்குது. ஏன் அப்படி வருது? இந்த இரவு நேரம்ங்கிறது பின்னிரவுங்கிறது உடல்ல பித்தம் வியாபித்து இருக்கக்கூடிய நேரம். பயங்கர ஹீட் இருக்கும். அப்போ அதனாலதான் வந்து இரவுல தூங்குறோம். காலையில எழுந்தோடனே ஏன் குளிக்கிறோம்? காலையில குளிக்கிறதுங்கிறது நம்ம வந்து அழுக்கு தான் போய் குளிக்கணும்னா எல்லாரும் சாயந்தரம் போய் தான் குளிக்கணும். வேலை எல்லாம் முடிச்சுட்டு மேல எல்லாம் அழுக்கு வந்து குளிக்கிறோம். ஏன் தூங்கி எந்திரிச்ச உடனே குளிக்கிறோம்? தூங்கி எந்திரிச்ச உடனே குளிக்கிறது காரணம் இரவுல உடல் கடும் வெம்மையா இருக்கு. அந்த வெம்மையை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் காலையில போய் குளத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா, ஆத்துல போய் குளிச்சா, இன்னைக்கு ஷவர்ல போய் குளிக்கிறோம். மார்னிங்ல நம்ம குளிக்கிறதே பித்தத்தை தணிக்கிறது. அப்போ பித்தம் கூடி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல 2 மணிக்கு போயிட்டு அஜினோமோட்டோ போட்ட ஒரு ஸ்டிக் ஒரு பிரியாணியை வாங்கி அதை கூடத்தோட இருந்தது கூட வந்து ஒரு ஸ்ப்ரைட்டை வாங்கி குடிச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயம். நிச்சயமா மிட் நைட் பிரியாணி தவிர்த்து தான் ஆகணும். அவசியம் இல்லாத ஒரு வேலை நமக்கு. நம்மளே வந்து ஒரு சோசை சூப் பண்ணக்கூடாது.